அந்த 138 பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 109 பிளாக்ஸ் வந்து டிட்டோரியேட்டட்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற உப்பு. கிரவுண்ட் வாட்டர் லெவலும் குறையும், விளைச்சலும் குறையும், நம்மளோட விலைவாசியும் உயரும், விவசாயிகளுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ யார் ப்ராஃபிட் அடைவா அப்படின்னா பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான். டீம் ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து டே 113. ஸோ இப்போ இந்த டேயில் வந்து இது வந்து நான் இருக்கிறது மொஹாலி ரோடு, சண்டிகர். ஸோ இங்கே வந்து எனக்கு நான் பார்த்த சிட்டிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி அப்படின்னு சொன்னால் சண்டிகர் தான். அதுக்கு ரீசன் எதுவுமே இல்லை, மரங்கள் தான். நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் இருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கேன். ஸோ இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 லேயர், அதாவது ரோட்டுக்கு அந்த சைடு மரம் இருக்கும், இடையிலையும் மரம் இருக்கும், இந்த சைடு மரம் இருக்கும். ஆனால் இந்த மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணுது. அதாவது வெல் பிளானடாக இந்த சிட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த சிட்டியோட சிறப்பு வந்து 2 மாநிலத்துக்கும் தலைநகராக இருக்குது, ஹரியானா தென் பஞ்சாப். அப்போ எனக்கு என்னென்னா இங்கே எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஏரியா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து இது ஹரியானாவோட அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து பஞ்சாபோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பெரிய வேறு ஸ்டேட் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் கிடையாது, எல்லோரும் அந்த ஒட்டுக்கா இதில் தான் இருக்காங்க. குருத்வார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யூனிட்டி, அது எக்ஸலண்ட். அந்த கல்ச்சரை வந்து நம்ம பார்க்கும்போதே வந்து அது எப்படி குருநானக் வந்து அப்படி அதை வந்து பண்ணியிருக்காரு, அந்த சீக் கம்யூனிட்டி வந்து எப்படி அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, அது எல்லாமே வந்து உண்மையிலுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் கீழிருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாமே அப்படி தான் நடக்குது. ஸோ இந்த டேஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படி தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், அவர் என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. டீம் ஆக்சுவலாக அவர் எங்கே பார்க்குறீங்க பாருங்கள், அவர் நானும் வந்தோம். அவர் எனக்கு நான் தண்ணி கேட்டோம்னா தண்ணி வந்து வாங்குறதுக்காக போய் எடுத்துகிட்டு இருக்காரு. मेरा नाम जोरावर सिंह है जी और मेरा टूर एंड ट्रैवल का काम है दी फ्यूज़न वर्ल्ड के नाम से. मेरा खरड़ में ही मोहाली में ऑफिस है जी. அதாவது டீம் இவர் இதை முடிச்சுட்டு இங்கேருந்து வெட்டினரி டாக்டர் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காரு. அது கூட அடிஷ்னலாக இவர் இந்த ஃபாரினுக்கான விஷயம் எல்லாம் வந்து பண்ணுறாரு. தேங்க்யூ ஜி. ஓகே டீம், ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரூப் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில். பஞ்சாப்னால் நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து பார்த்தா என்ன, கோதுமை. இங்கே எல்லாமே இருக்குமா, நம்ம ஜென்ரலாக சாப்பிட்ருப்போம். பட் இங்கே பாருங்கள், இது வந்து அறுவடை காலம். கோதுமை இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது, இதுலேருந்து தான் வந்து வெளியே எடுப்பாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்டா, थोड़ा हार्ड रहता है. தன்யவாத் பையா, நல்லா சூப்பராக இருக்குது டீம். ஹாய் டீம், இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை வயல். ஸோ இங்கேருந்து ஒரு மிக முக்கியமான பதிவை சொல்லணும். கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் எடுத்த ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பஞ்சாப் முழுவதும் இருக்கிற அந்த வாட்டர் பிளாக்ஸ், கிரவுண்ட் லெவலில் கீழே இருக்கிற வாட்டர் பிளாக்ஸ் 138 பிளாக்ஸ் இருக்குது பிரித்து. அந்த 138 பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 109 பிளாக்ஸ் வந்து டிட்டோரியேட்டட்னு சொல்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக அதில் உள்ள கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் வந்து அழிகிற கட்டத்தில் இருக்குது அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, 5 வந்து செமி கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 மட்டும்தான் நிலத்தடி நீர் வந்து பாதுகாப்பாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற உப்பு. அதாவது தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்கும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம நிலத்தில் வந்து நமக்கு உரன்னு சொல்லி கொடுக்குறது வந்து அது உப்பு தான். ஆக்சுவலாக அந்த உப்பு நம்ம நிலத்தில் போகும்போது என்னென்னா நம்ம தண்ணி வந்து நிறைய பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணப்பயிர்கள் எல்லாம் வந்து நிறைய தண்ணி எடுக்கும்.
அதை தான் இப்போ இந்த இதை வந்து போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியும் கிரவுண்ட் வாட்டர் லெவலும் குறையும், விளைச்சலும் குறையும், நம்மளோட விலைவாசியும் உயரும், விவசாயிகளுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ யார் ப்ராஃபிட் அடைவான் அப்படின்னா பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம இங்கே மாற்றணும். பஞ்சாப் வந்து இந்தியாவோட ஒரு களஞ்சியம், அதாவது விவசாயத்தில் கடினமாக உழைக்கிறவங்க. அவங்களோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் இப்போ இதுதான். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த டேட்டா வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் ஆனது. இப்போ இன்னும் அதோட நிலைமை வந்து ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிங்க. நம்ம ஆர்கானிக்காக பண்ணால் மட்டும்தான், அதாவது இயற்கை விவசாயம் பண்ணால் மட்டும்தான் இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியும். फिर एजुकेशन सब बाकी सब क्या काम से आए थे ऐसे ही शौक में आए थे आप 50 हाँ समझ गया. पहले पढ़ाई करते थे, बीच में ऐसा आया, फिर यही शौक लग गए. इंटर के पेपर दे के आ गए थे. किधर आया था? इंटर के पेपर दे के आ गए थे. ओके. पीने का नहीं हाँ पेट ठीक. चलो பாய். இந்த பசங்க நான் முன்னாடி பேசணும்ல, அவங்க பாருங்களேன், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சைக்கிளில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. முன்னாடி நான் இங்கே போயிட்டுருக்கேன், அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க. படிக்க வேண்டிய பசங்க. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி.